இப்படி சிம்பிளா இருக்க இந்த ஒரு சாக்லேட்டை கலர்ஸ் ஆட் பண்ணி வேற லெவல்ல மாத்தலாமா? இது எப்படி பண்ணலாம் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த மாதிரி சாக்லேட் ரேப் பண்றதுக்கு உங்களுக்கு மொத்தமா 3 ப்ராடக்ட்ஸ் தாங்க வேணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான ஸ்டிக்கர் பேப்பர், நெக்ஸ்ட் ஒரு பிரிண்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எந்த சாக்லேட் செட் பண்ண போறீங்க அந்த ஒரு சாக்லேட். இந்த ஒரு 3 ப்ராடக்ட் இருந்தா போதும், நீங்களே இந்த மாதிரி சாக்லேட்டை ரெடி பண்ணலாம். சாக்லேட் ரேப்ஸ் ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க டிசைன் பண்ணணும். நான் பாத்தீங்கன்னா இப்போ போட்டோஷாப் யூஸ் பண்ணி இந்த ஒரு டிசைனை நான் ரெடி பண்ணிக்கிறேன். நீங்க கேன்வா ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணி கூட இந்த ஒரு டிசைனை நீங்க ரெடி பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க ரெடி பண்ணி முடிச்சிட்ட அப்புறமா ஸ்டிக்கர் பேப்பர் மூலியமா நீங்க இது பிரிண்ட் பண்ணி எடுக்கணும். நான் என்னோட பிரிண்டர்ல ஸ்டிக்கர் பேப்பரை லோட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டிசைன்ஸை நான் பிரிண்ட் எடுக்க போறேன். இது பிரிண்ட் ஆகி வெளில வரதுக்குள்ள நீங்க இன்னும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேக்கிங் வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்ல ஐ வாண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இப்போ நம்ம டிசைனிங் எல்லாமே பிரிண்ட் ஆகி வெளியில வந்துச்சு. இப்போ நம்ம சாக்லேட் ரேப் ரெடி பண்ண போறோம். ஸோ டிசைன் பண்ண பேப்பர்ல 4 சைட்ஸ் இருக்குங்க. இதுல 3 சைட்ஸ் மட்டும் நம்ம கட் பண்ண போறோம். ஒன்ஸ் நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோமா சென்டர் பார்த்து சாக்லேட்டை நம்ம நடுவில் வச்சுட்டு இது ஜஸ்ட் நம்ம அப்படியே ரேப் பண்ண போறோம். நீங்க ரேப் பண்ணி முடிச்சிட்டோமா உங்களுக்கு இந்த மாதிரி அழகான ஒரு சாக்லேட் ரேப்பர் ரெடி ஆயிடும். ஃபைனலா டிசைன் சிசர் யூஸ் பண்ணி நீங்க கட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்காவான ஒரு சாக்லேட் ரேப்பர் நீங்களே ரெடி பண்ணிடலாம். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க சாக்லேட்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணிடுறேன். ஒன்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டோமா இதோட லுக் இப்படிதாங்க இருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி சாக்லேட் ரேப் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கிரீன்ல என்ன நம்பர் கொடுத்துங்க, அந்த நம்பர் கால் பண்ணி உங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க.